நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். நம் சென்ற காணொலியில் தொடர்ச்சியாக ஓம்காரம் ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் எம் ஓம்காரம் என்று பார்த்தோம். இந்த 52 எழுத்துக்களும் ஓர் எழுத்துக்குள் சுருக்கினால் அது ஓம்காரம் என்று பார்த்தோம். அப்போது இந்த ஓர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய் மூ எழுத்தாலே முளைக்கின்ற ஜோதியாய் மா எழுத்தாலே மயக்கமே உற்றது. இது கீழே ஒரு திருமந்திர பாடலிருந்து இருக்கிற வரிகளை பார்க்குறீங்க. பாடலின் 885. அப்போ இந்த பொருள் என்னாக்கா, அகரம் ஆ அகரம் என்ற ஒரு எழுத்தாலே உலகெல்லாம் நீக்கமர நிறைந்தும், ஊ உகரம் என்ற இரண்டாவது எழுத்தாலே உடம்பில் கலந்து சிவசக்தி சொரூபமாகி, மூன்றாவது எழுத்தாகிய மா மாகரத்தல் மகரம், அகர உகர மகரம் என்று மூன்றும் சேர ஜோதி சுடராய், அதாவது பிரணவ சொரூபமாக தோன்றுகின்ற பரம்பொருளை உணர்ந்தறியும் துரிநிலை உண்டாயிற்று என்று திருமூலர் சொல்கிறார். இந்த பரம்பொருளாகிய சிவம் 6 ஆதார சக்கரங்களில் நம் உடலில் பரவி நிற்கிறது. இத்துடன் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை கொண்டு தியானிக்கையில் அந்த சிவத்தை நாடலாம் என்று சொல்கிறது. இந்த ஓம் என்ற முதல் எழுத்துடன் 50 தமிழ் எழுத்துக்கள், 50 எழுத்துக்கள், அதாவது உயிர் 15, மெய்யெழுத்து 35, பிரணவம் 1 ஆக மொத்தம் 51 எழுத்துக்கள். இந்த 51 எழுத்துக்கள் இருந்து இதை சுருங்கச் செய்தால் சப்தரூபமாக மந்திரத்துக்கெல்லாம் முதலாக ஓதப்படும் ஓங்காரத்துடன் ஏனைய உயிரெழுத்துக்களை 15 கூட்டினால் மொத்த உயிரெழுத்து 16 ஆகும். மற்றும் அதிலிருந்து உருவாகிய மெய்யெழுத்து 35 ஆகும். ஆக மொத்தம் 51 எழுத்துக்களை நாத எழுத்தாகிய ஓம் எனும் ஒரே எழுத்தாக ஒலித்து கொள்ளலாம் என்று திருமந்திரம் பாடல் சொல்லுது. அப்போது இந்த தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்து 15, ஓம்கார எழுத்து அதோடு சேர்த்தா உயிரெழுத்து 16 சொல்லுது, மெய் எழுத்து 35. அப்போது இதோடு சேர்த்து 51 எழுத்துக்கள் தமிழ் இருக்குது. இந்த 51 எழுத்துக்களும் நாதோடைய ஓம்காரத்தில் வந்தது அப்படின்னு சொல்லுகிறது. அப்போது இந்த உலகத் தோற்றத்துக்கு உண்டாகிய எழுத்துக்களை கொண்டு, அதாவது இந்த 51 வகை சப்தத்தை கொண்டு தமிழன் மொழியை முதலாக இந்த உலகில் உருவாக்கினான் என்பதை நாம் ஐயமின்றி புரிந்து கொள்ளலாம். இது கீழ் திருமந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பாடல் எண் 965. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்துமாக அறிந்த பின் 50 எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே. இந்த பாடல் பொருள் என்ன, 50 எழுத்துக்களின் அடக்கமே எல்லா வேதங்களும், 50 எழுத்துக்குள் அமைந்தவை எல்லா ஆகமங்களும். இந்த 50 எழுத்துக்களுமே சுட்டி காட்டுவது பிரணவம் என்னும் ஓம்காரத்தை என்று புரிந்து கொண்டு விட்டால் இந்த 50 எழுத்துக்கள் என்பது மறைந்து அவை 5 எழுத்தாக நிற்கும். அந்த 5 எழுத்து நமச்சிவாயா என்பது ஆகும். இந்த நமச்சிவாய் என்னும் 5 எழுத்துக்களை கொண்டு 5 பெரும்பூதங்களும் பல உயிர்களும் படைக்கப்பட்டன. இது கீழே திருமந்திர பாடல் 966 கொண்டு பார்க்கலாம். அஞ்செழுத்தால் 50 படைத்தனன், அஞ்செழுத்தால் பல யோனி படைத்தனன், அஞ்செழுத்தால் இவ் அகிலிடம் தாங்கனன், அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றானே. இந்த பாடலின் பொருள் என்னாக்கா, இந்த 5 எழுத்தாகிய நமச்சிவாயம் என்பதை கொண்டே 5 பூதங்களாகிய மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றும் இந்த 5 பெரும் பூதங்களும் உருவாக்கப்பட்டன. இந்த 5 எழுத்தாலே பல உயிர்கள் படைக்கப்பட்டன. இந்த பெரிய உலகை தாங்கும் ஆதார சக்தியாக இருப்பதும் இந்த 5 எழுத்தாகும். அது நமச்சிவாயங்கிற இந்த 5 எழுத்து தான் சிவம். இதுதான் இந்த உலகத்துக்கு ஆதார சக்தியாக இருக்குது. இப்படி இந்த 5 எழுத்தாலே உலகை உயிரை படைத்து காத்தருளுக்கும் பரம்பொருளாகிய சிவம் 5 எழுத்தின் வடிவமாய் பஞ்சாட்சர சுரூபமாய் விளங்குகிறான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. எனவே ஒளியிலிருந்து ஒளி உண்டாயிற்று. இந்த ஒளி 52 சக்திகளாக இருந்து இந்த உலகை உண்டாக்கி இருக்கிறது. இந்த ஒளி
இதுதான் சப்தத்திலிருந்து தான் வந்து இந்த ஐம்பெரும் பூதங்கள் உருவாயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போது ஐம்பெரும் பூதங்கள் உருவாகிறதுக்கு காரணம் வந்து நாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனாதன சொல்லப்பட்டது. இன்றைக்கி நாசா வந்து அதை மாதிரி வந்து ஓம்கார சவுண்டு ஸ்பேஸில் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சனாதனத்தில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் இன்றைக்கி சயின்ஸ் ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கு. சயின்ஸில் முரண்பட்டு நிற்கலை. அப்போது நம்மளும் வந்து சயின்ஸுக்கு அகேன்ஸ்ட் முரண்பட்ட ஏன் வேணும்? சயின்ஸை வந்து நம்ம சொல்லி ஒவ்வொன்றும் கரெக்டாக முரண்படாமல் ப்ரூவ் பண்ணிட்டு வரும்போது இனிமேல் இருக்கிறதும் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நம்ம பெரியவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வச்சாவே வந்து நம்ம வந்து இது வந்து சயின்ஸை கண்டுபிடிச்சி சொல்கிற வரையும் வெயிட் பண்ணாமல் இந்த உலகத் தோற்றத்தின் அறிவை அறிந்து உலகத் தோற்றம் அறிந்தால் உலகம் எப்படி இயங்குன்னு தெரிஞ்சால் நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே இயக்கம் இருக்குது. அப்போ அந்த இயக்கம் இருக்கும்போது நமக்கும் வந்து பாதிப்பு இல்லாமல் பல பிரச்சனைலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்றது தான் இந்த இவ்வளோ வந்து இந்த உலகத் தோற்றம் இயக்கத்தை நான் விளக்கிறதுக்கு காரணம். ஏன்னா பல விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அது மாதிரி நடந்திருக்கு, சாமிஜி கொடுத்துருக்காரு. அப்போது இந்த உலகம் எப்படி இயங்குது, எப்படி தோன்றுச்சு அப்படின்னு நமக்கு புரிதல் வரும்போது நமக்குள்ளே வந்து அது இருந்து வேலை செய்யும். ஏன்னா அண்டத்தில் இருக்கிறது அந்த பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தை வந்து அண்டத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அதிலிருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளி கண்டமைக்கு வந்து ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியாக இருந்து ஒரு பெரிய ஒரு குரூப்பை வந்து உருவாக நல்லா இருக்குன்றது தான் எய்ம். அதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்கோம். யாராவது உங்கள் கருத்துக்கள் இருந்தால் பரிமாறும். தேங்க்யூ. நித்யானந்தம்.